ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணிவாழ்விலே பல விமர்சனங்களுக்குள்ளாகுகின்றார். தன்னுடைய மக்களால் புறக்கணிக்கப்படுகின்றார், ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்பொழுதெல்லாம் எதையும் செய்யாத இந்த சீடர்கள் இந்த சமாரியர்களை கண்டவுடன் அவர்களை ஏதாவது செய்யலாமா, அழித்து விடலாமா என்று அவர்கள் கேட்கின்றார்கள். இதே போலதான் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம். எலியா வானத்திலிருந்து தீயை இறக்கி கொண்டு வந்து அங்கே இருக்கின்றவர்களை அழித்தொழுப்பதை நாம் பார்த்தோம். இந்த வேட்டு தெய்வங்களை வணங்கி வந்தவர்களை எல்லாம் அழித்தொழுத்ததை நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசுவினுடைய வல்ல செயல்களை இந்த சீடர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நான் செய்வது போலவே நீங்களும் செய்ய இயலும் என்று கூறிய காரணத்தினாலே அவர்கள் அதை சோதிப்பதற்காகவும் நாம் செய்யலாமா, இப்படி செய்யலாமா என்று சொல்லி அவர்களை அழித்து விடலாமா என்று ஆண்டவரிடம் அவர்கள் கேட்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு அவர்களுக்கு கோபம் வருகின்றது. இவர்கள் வேற்று மக்களாகவும் இருக்கின்றார்கள், புற இனத்தவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இவர்கள் எப்படி நம்மை தடுக்க இயலும், ஆண்டவர் இயேசுவை இவர்கள் எப்படி தடுக்கலாம் என்கின்ற ஒரு உள்ளம் கொண்டவர்களாக அந்த சீடர்கள் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக கூறுகின்றார், அவர்களை நிறுத்துகின்றார், அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொள்கின்றார். பிறகு வேறு ஊருக்கு அவர்கள் கடந்து செல்வதை நாம் பார்க்கின்றோம். இந்த இரண்டு சகோதரர்களும் இந்த அளவுக்கு கோபம் படுகின்றார்கள் என்றால் இவர்கள் இடியின் மக்கள் என அழைக்கப்படுகின்றார்கள் என்று மார்க்கு நற்செய்தி 3வது அதிகாரம் 17வது இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கின்றோம். அந்த அளவுக்கு கோபம் கொண்ட அவர்கள் மீது ஆண்டவர் இயேசு கடிந்து கொள்கின்றார், அவர்களை பொறுமையோடு இருக்க சொல்கின்றார். வேறு ஊர் பக்கமாக அவர்கள் கடந்து செல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு இன்னொரு காரியத்தையும் அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றார். மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 29வது இறைவார்த்தைகளை நாம் வாசிக்கின்றோம். நான் கனிவும் மனத்தாழ்மையும் கொண்டவன், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இது ஆண்டவருடைய சீடர்களுக்கு ஒரு பாடமாகவும் இருக்கின்றது. அதே பாடத்தை தான் இன்று ஆண்டவர் நமக்கும் தருகின்றார். நான் கனிவும் மனத்தாழ்மையும் கொண்டவன், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். நமக்கும் பல நேரங்களிலே இந்த சீடர்களைப் போல கோபங்கள் எழுவதுண்டு, அடுத்தவர்களை வெறுப்பது உண்டு, அடுத்தவர்களை கடிந்து கொள்வதுண்டு, அடுத்தவர்களை அழிக்க நினைப்பதுண்டு. இந்த ஒரு எண்ணம், இந்த ஒரு வார்த்தைகள், இந்த ஒரு செயல்கள் ஆண்டவருக்கு உகந்தது கிடையாது. இத்தகைய செயல்களை நாம் செய்கின்றோம் என்றால் ஆண்டவர் இயேசு நம்மையும் கண்டிப்பார், நம்மையும் கடிந்து கொள்வார், நம்மை அமைதிப்படுத்துவார், அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கின்றார்.